அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாமேங்கிற விஷயத்தில் பாடத்தில் நேற்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக வர்ற ஹதீஸை நம்ம பார்த்து வந்தோம். அதை எதுக்கு பார்க்குறோம் என்று கேட்டால், இந்த ஹதீஸ் அடிப்படையில் சூனியம் செய்ய முடியும், சூனியத்தினால் பெரிய ஒரு மனிதரை கூட வீழ்த்த முடியும் என்று நம்பிவிட்டு அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உள்ள அர்த்தத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. அப்போ இது சரியா இல்லையாங்கிறத, இது சரின்னா இது ஏற்றுக்குருவோம், இந்த ஹதீஸ் சரி இல்லைன்னா விட்டுருவோம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்து அந்த குரானை அந்த 2:102 பார்த்தா தான் சரியான முடிவுக்கு வர முடியும். அதில் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்க, இல்லறத்தில் ஈடுபட்டதாக நினைப்பார்கள், ஆனால் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னா, இது வந்து புகாரியில் 5763வது ஹதீஸில் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, யுஹையலு இலைஹி, அவர்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் ஏற்படும், அன்னஹு கான எஃபலு செய்ய, ஒரு காரியத்தை செய்ததாக அவர்கள் நினைப்பார்கள், ஒமா ஃபஅலஹு, அதை செய்யாமலேயே இது இல்லறத்தில் ஈடுபடுறது மட்டும் அந்த ஹதீஸ் சொல்லுது. அந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அன்னஹு எஃபலு செய்ய, ஒரு காரியத்தை செய்வாங்க, செஞ்சுட்டு ஒமா ஃபஅலஹு, அதை செய்யவில்லை என்று என்ன செய்வாங்க, அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு போயிடும். அப்போ சாப்பாடை கொண்டாந்து வச்சு சாப்பிட்டு போட்டு என்ன செய்வாங்க, இன்னும் சாப்பாடு வைக்கலான்னு கேட்பாங்க. அதான் அர்த்தம். அது சாப்பாடை ஒன்றா வச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, முடிச்சுப்பிட்டு என்ன செய்வாங்க, ரசூல்லா செய்வாங்க. இந்த மாதிரி ஹதீஸ் வரல, இதனுடைய விரிவாக்கம், இதனுடைய கருத்து எல்லாத்துக்கும் வைக்கலாம். தண்ணி குடிச்சுப்பிட்டு இங்கே தண்ணி தரலையான்னு கேட்குறது, அதாவது செஞ்சுட்டு செய்யாமல் செஞ்சதாக சொல்வது. முதல்ல வந்து செய்யாமல் மனைவிட்ட வராமல் வந்து தான் நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, செய்யாத ஒன்றை இப்போ சாப்பிடாமல் இருந்து சாப்பிட்டேம்பாங்க. அப்படி இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வர்றாங்க, வந்து இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படிங்கிறது. சாப்பிடாமல் இருப்பாங்க, சாப்பாடை கொண்டு வருவாங்க, இப்போ தானே சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் பரவாயில்லை. கான ரசூலுல்லாஹ் யுஹையலிலை, இப்படியே ஒரு குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தார்கள். யுஹையல்னா குழப்பம், மனக்குழப்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்தார்கள். என்ன மாதிரி மனக்குழப்பம்னு கேட்டால், அன்னஹு கான எஃபோலு செய்ய, ஒரு காரியத்தை செய்பவர்களாக இருந்ததாக மனக்குழப்பம் வரும். ஒமா ஃபாலஹு, அதை செஞ்சிருக்க மாட்டார்கள். அப்போ செய்யாத பல காரியங்களை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, சாப்பிடாமல் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, குடிக்காமல் குடித்தேன்னு சொல்லுவார்கள். இது இபாதத்தில் கூட சமயத்தில் வந்துடுமே, தொழாமல் தொழுதேன்னு சொல்லிவிடுவார்கள். ரோஹர் தொழலைன்னு வைங்க, தொழாமல் இருந்துட்டு இப்போ தானே தொழுதேன் அப்படின்னு அந்த கடமை கூட போயிடும். எங்கே கொண்டு இது விடும்? இந்த மாதிரி ஒரு ரசூல் ஆக்கியிருந்தாங்க என்று சொன்னால், செய்யாதெல்லாம் செஞ்சேங்கிற அளவுக்கு ஆகிவிட்டால் அப்போ இது வணக்கத்துலேயும் வரும்ல. செய்யாதெல்லாம் செய்வாங்க, இரவு தொழுகை நினைப்பாங்க, நினச்சிட்டு நம்ம தான் தொழுதுட்டோமேன்னு படுத்துருவாங்க. அப்படி என்னைக்கா இருந்தாங்களா அவங்க? அப்படி இருந்தாங்கங்கிற இந்த வருது, இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அப்படி நேரடியாக அதை வராட்டா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத செஞ்சார்கள்னா அது வந்து செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள்னா இப்படியே தான் இருந்தாங்கன்னு 6 மாத காலம் இப்படியே இருந்தார்கள். அவன் செஞ்ச மந்திர வேலை எவ்வளோ நாளைக்கு இழுத்துச்சு? 6 மாத காலத்துக்கு அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு கேட்டால், செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறது. ஒரு கடனை வாங்குறது, கொடுக்காமல் இருந்து அவன்கிட்ட தந்துட்டேனேங்கிறது, அது இதில் வரும்ல. ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கி போடுறது, திருப்பி வந்து கேட்பான், கண்ணப்பா கடனை கொடுங்கண்டு, நேற்றே தந்துட்டேனே, இதெல்லாம் எங்கே கொண்டே விடும் இது? அப்போ ரசூலுல்லாவை என்ன மாதிரி அவன் கவனிப்பான், என்ன மாதிரி நினைப்பான்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் மாத்திரம் இப்படி நடக்கலை. ஒரு காரியம் எவ்வளோ செய்யினா ஒரு காரியம், எந்த காரியமானாலும் இருக்கலாம், ஒரு காரியத்தை வந்து செய்ததாக நினைப்பார்கள். ஒமா ஃபாலஹு, அதை செய்திருக்க மாட்டார்கள். செய்யாமலேயே செஞ்சதாக நினைக்கிறதுக்கு என்ன பேர்? இன்றைக்கி மருத்துவ உலகத்தில் என்ன பேர்? சாதாரண ஒரு அறிவுடையவர்கள் பார்வையில் இதுக்கு என்ன பேர்? சரியான ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிவிட்டார். ஒரு எதிரி இறை தூதரையே மனக்குழப்பத்திற்கு உள்ளாகிட்டான். மனக்குழப்பத்துக்கு உள்ளாகி என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு ஆக்கியாச்சு. எத்தனையோ தஸ்பீகள் செய்ய வேண்டியிருக்கும், எத்தனையோ திக்ருகள் இருக்கும், எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும், எத்தனையோ வாக்குகள் நிறைவேற்ற வேண்டியிருக்கும், எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா
அப்போ மக்கள் மத்தியில் இது பெரிய பெரிய பாரதூரமாக பரவி போயிருக்குமே. அப்படி யார் விமர்சித்ததாக காணாமல் இவங்க செஞ்ச மாதிரி ஆயிஷா நாய் தான் சொல்கிறாங்களே தவிர, வெளி உலகத்தில் நடக்கும்போது இப்படி தான் இந்த மாதிரி தானே சூனியத்தினால அவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரிஞ்சால் என்ன ஆகும்? ரசூல்லா பற்றி அவங்க சொல்கிறது சரிதான் இருப்பாங்கல்ல. ரசூல்லாவை ஷாயிர் மஜ்னூன் தானே சொன்னாங்க, பைத்தியக்கார புலவர்ண்டு. அப்போ இந்த சொன்ன மாதிரி தான் நடக்கிறான்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொன்னாங்களே யாராச்சும்? இந்த சம்பவத்தை வச்சு சொல்லலை. அப்போ இதெல்லாம் என்ன இருக்குது? இதெல்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜமாக பாதிக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் சொன்னால், இந்த ஹதீஸ் அப்படி சொல்லுமையானால், அப்போ சிஹ்ருன்னா வந்து நிஜமாக கிடையாது, அது ஒரு கண்கட்டி வித்த தந்திரம். அதுக்கு ஒரு தந்திரம்னா ஒரு மனிதனுக்குள் போய் தாக்கம்லாம் ஏற்படுத்த முடியாது, பொருள்களில் தான் அதை ஏற்படுத்தி காட்ட முடியும். வழங்குதா? இதை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? இது இல்லாமல் ஆக்கலாம். அல்லது இதை வந்து 2000 ரூபா நோட்டு மாதிரி காட்டலாம். இப்படி காட்டிட்டு தெரிஞ்ச மாதிரி 2000 ரூபாயாக இருக்கும், அப்படி காட்டலாம். அப்போ கையில் வச்சுருக்க காணாமைக்கு காட்டலாம். இப்படி இருக்கிறத இல்லாமல் ஆக்குறது, அந்த மாதிரி பொருள்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது பார்க்குறவங்களுக்கு உண்மை மாதிரி தெரியும். அதுதான் சூனியம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்து அவனுக்கு இந்த மாதிரி மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால், அந்த மனக்குழப்பம் என்பது கற்பனையா நிஜமா? நிஜமாக தான் அவர் மாறி போயிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் வேண்டுமானால் அது கற்பனையாக இருக்கலாம், கற்பனையில் பார்க்குறாருன்னு நினைக்கலாம். நிஜமாக நம்ம பார்வையில் இப்படி நினைக்கலாம், என்ன இல்லாதவன் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அந்த யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நிலையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர் மன நோயாளி ஏற்றார். மனிதன்கிறவன் எந்த அறிவை கொண்டு மனுஷனாக நிற்கிறானோ அந்த அறிவை இழந்து விட்டார்னு அர்த்தம். அதாவது செய்யறது செய்யலைன்னு சொன்னாங்கன்னு வருது. அதே மாதிரி வந்து இன்னொரு இதில் என்னதுன்னா, எல்லாம் செஞ்சதை செய்யலைங்கிறதா, இது எவ்வளோ நாளைக்கு நீடித்தது என்று சொன்னீங்கன்னா, இதில் அகமதில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது அகமதில் வந்து கம்ப்யூட்டர் நம்பரு 24,347 ஹதீஸில் வருகிறது. அது ஆயிஷா தான் அறிவிக்கிறாங்க. காலத்தில் லபிச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத அஷ்ஹுரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் லபிச எரா, லபிசோட எரா சேர்க்கணும், காண்பவர்களாக இருந்தார்கள், கருதுபவர்களாக இருந்தார்கள். அன்னஹு யதி, தாங்கள் செய்ததாக கருதுவார்கள். ஒலா யதி, வந்திருக்க மாட்டார்கள், செய்திருக்க மாட்டார்கள். இப்படி எவ்வளோ நாள் நீடித்தார்கள்? 6 மாதம் நீடித்தார்கள். அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த மனக்குழப்பம் என்பது சிறிய காலத்தில் 1 நாள் 2 நாள்னு சொன்னால் அது மனக்குழப்பம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, மறதின்றுவாங்க. ஒரு நாளில் என்ன செய்வோம்? நம்ம சாப்பிடலன்னு நம்மளும் சொல்லுவோம், சாப்பிடாம சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வச்சுப்பிட்டு கையில் வச்சுக்கிட்டே தேடுவோம். கண்ணாடியை கண்ணு முகத்தில் போட்டுக்கிட்டே கண்ணாடி பார்த்தீங்களான்னு தேடுவோம். இந்த தானே போட்டிருக்கிற. இதெல்லாம் வந்து மனநோய் கிடையாது, ஒரு நேரத்தில் உள்ள கவனமின்மை. இந்த கவனமின்மை ஏற்படாத மனிதன் யாருமே இருக்க முடியாது. லட்சத்தில் ஒரு நேரத்தில், 1000ல் ஒரு நேரத்தில் கவனக்குறைவாக மனிதன் இப்படி இருந்து விடுவான். அப்படியான விஷயமா இது? இல்லை. 6 மாத காலம், 6 மாத காலத்தில் ஒரு தடவை செஞ்ச விஷயமா? இல்லை. ஆனால் அன்னஹு ஏத்தி வலா ஏத்தி, செய்ததாக கருதி கொண்டே இருந்தார்கள் 6 மாத காலமும். உலா ஏத்தி, அதை செஞ்சிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய காலகட்டத்தை வந்து என்ன செய்கிறது? 6 மாதம் என்று சொல்கிறது. அப்போ இதை வச்சு பார்க்குறோம், 6 மாத காலத்திற்கு ஒரு இறை தூதரை அல்ல அனுப்பிச்சு வச்சுருக்கிறான். அந்த இறை தூதரை இந்த மாதிரி 6 மாத காலத்துக்கு ஒரு மெண்டல் மாதிரி ஆக்கி விட்டார்கள் என்று சொன்னால், அப்போ வந்து இது இறை தூதன்மைக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கிறது? இதை பார்க்குற மக்கள் ரசூல் அவுட்டு ஓடி போயிருப்பாங்களே. ஏன் ரசூல் என்ற நிரூபிக்கிறத எதை கொண்டு நிரூபிக்க வேண்டியிருக்கு? அல்லவா இறங்கி இவர் தான் ரசூலை நியமிச்சுக்கணும் மட்டும் சொன்னால், அல்லது மலக்கு கூட அனுப்பி இந்த பாருங்கள் மலக்கு கூட வந்திருக்காரு, அவர் மலக்கு தான், மலக்குங்கிற நிரூபித்து காட்டிவிட்டு அவர் சொல்கிறாரு தூதர், அப்படியே நிரூபித்து காட்டினானா? அப்படி தான் அவங்க கேட்டாங்க. ஆனால் அல்ல எதன் மூலம் நிரூபிக்கிறான்? மனிதருக்கு செய்ய முடியாத 1-2 காரியத்தை, அற்புதத்தை கொடுத்து இதை செஞ்சு காட்டு, அப்போ நம்புவாங்க அப்படின்னு சொல்லி மூசா நபி கொடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு பையினாத்தை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு தான் என்ன செய்கிறாங்க? ஆகா, நம்ம செய்ய முடியாத இவர் செய்கிறாரு, இது மனிதனுக்கு முடியாத, இறைவனுக்கு தானே முடியும், இவர் இறைவன் வாதிட மாட்டேங்கிறாரு. அப்போ இறைவன் எனக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துருக்குறான்னு தான் சொல்கிறாரு, இப்போ கரெக்டாக தானே இருக்குது, இறை தூதர்னு நம்பினாங்க. அப்போ இறை தூதர்னு நம்புனதை எதை வச்சு நம்பினாங்க? அவங்களுடைய அற்புதத்தை வச்சு தான் நம்பினாங்க. அற்புதத்தை காட்டாமல் இறைவன் தூதரை நியமித்து நம்ம எப்படி தான் நம்புறது? அறிவை கொண்டு நம்ப முடியுமா?
ஒரு பொய்யே சொல்லாமல் ஒருத்தர் இருந்தால் கூட இறை தூதர் ஆயிடுவாரா? இறைவனுடைய தூதர் என்று நம்புறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு வலுவான ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வலுவான ஆதாரம்? அற்புதத்தை நிகழ்த்தி காட்டணும் மக்கள் மத்தியில். இதை எவனும் செய்ய முடியாது. இது எந்த மந்திரவாதி எவனாலும் செய்ய முடியாது. இதை முகமதுக்கு செய்ய முடியாது, யாருக்கும் செய்ய முடியாது. ஆனால் செய்கிறார். அப்போ இறைவன் இதை எனக்கு சான்றாக தந்திருக்கான், இறை தூதர் என்பதற்கு இதை ஒரு அத்தாட்சியாக தந்திருக்கான்னு சொன்னவொன்னு தான் இறை தூதர் நம்புகிறாங்க. அந்த அற்புதத்தை பார்த்து நம்புகிறாங்க. இப்போ அந்த அற்புதம் செஞ்சவர் மேலேயே தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய அற்புதத்தை அவன் செஞ்சு விட்டானே. இப்போ யார் அற்புதத்தை கொண்டு தூதர் நிறுவப்பட்டாரோ அவரையே என்ன செஞ்சுட்டான்னா 6 மாத காலத்துக்கு ஒரு மனநோயாளி மாதிரி சுத்த விட்டுவிட்டான்னா பாருங்க. எவன் பெரிய ஆள்? இவர் செஞ்ச அற்புதத்தை வச்சு தூதர் நம்பின மக்கள் இந்த மாதிரி 6 மாத காலம் உலர ஆரம்பித்து, உலர்னாலும் தான் சொல்ல வர அந்த வார்த்தையெல்லாம் அவங்க போடலை. அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த அர்த்தமெல்லாம். மனநோயாளி உங்கள் வார்த்தையை போடலை, அதுக்குள்ளே இது அடங்கி இருக்கிறது. அப்போ 6 மாத காலத்துக்கு ஒன்று கிடக்க ஒன்று சொன்னார்னு சொல்கிற அர்த்தம்னு வைங்களேன். அப்படி ஒன்று கிடக்க ஒன்று சொல்லக்கூடியவராக 6 மாத காலம் இருந்தால் அந்த மக்கள் அதை பார்த்தால் என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க? நம்ம ஏதோ ஒரு அற்புதம் செஞ்சார்னு நினச்சி நம்ம இறைத்துவன்னு ஏற்றுக்கிட்டோம், அவரே பரட்டிவிட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே பெரிய அற்புதம் செஞ்சு விட்டாங்க. அப்போ இவரை அந்த அற்புதத்தை கொண்டு தானே செஞ்சார், இவருக்கு செய்ய முடியாத காரியத்தை அவங்க செஞ்சு காட்டிட்டாங்களே அப்படின்னு நினைத்திருப்பார்களே. ஆனால் எவ்வளோ பேர் முர்த்ததாகி போயிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் 6 மாத காலம் இப்படி அந்த ஹதீஸில் சொன்னபடி ரசூல்லா நடந்திருப்பார்களே. ஆனால் அதுலேயும் ரசூல்லா அந்த கொரோனா காலத்தில் இந்த மன்னர்கள்லாம் அரண்மனையை பூட்டிக்கிட்டு ரூமில் உட்காந்து தனியாக இருந்தாங்களே, அப்படி இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு பக்துக்கும் பள்ளிவாசல் வரக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ 6 மாத காலத்துக்கு எத்தனை பக்துக்கு வருது பார்த்துக்கிறோங்க. ஒரு நாளைக்கு 5 பக்துனா 150 பக்தாவது மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 900 பக்து. அப்போ 900 தடவை மக்கள்கிட்ட டெய்லி பார்க்குறாங்க. அந்த 900 தடவை பார்க்கக்கூடியவர்கள் செஞ்சதை செய்யலைன்னு சொன்னதையும் பார்த்துருப்பாங்கல்ல. தொழுவைக்கு தொழுவை முடிச்சுட்டு நான் தொழுதுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே என்னைக்காச்சும். இப்படி இருந்தால் அப்போ மக்கள் வழங்கியிருப்பாங்கல்ல. என்னடா இப்படி ஆகிட்டார் இவர், அவன் யூதன் இந்த மாதிரி பரட்டி விட்டானே, அப்போ இவர் தூதர்லாம் கிடையாது அப்படின்னு செஞ்சுருப்பானே. அப்போ 6 மாத காலம் இருந்ததை இந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்படி ஒரு அறிவிப்பையும் காணாம். இப்படி ஒரு அறிவிப்பு ஆயிஷா நாயகி பேரில் வருதுன்னா நம்ம சொல்லுவோம். ஆயிஷா நாயெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆயிஷா நாயகி பெயரில் அறிவிக்கப்படுற இந்த செய்தி நிஜமாக இருந்தால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கணும்? மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு, பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு அது மாதிரி என்னடா இப்படி நினச்சோம், தூதர் நினச்சோம், இப்படி ஒன்றுமெல்லாம் புசுவானமாக போயிட்டார அப்படின்னு நினைத்தார்களே. ஆனால் எங்கே போய் முடியாது? அப்போ இறை தூதருடைய அந்த தூதுத்துவமே கேள்விக்குறியாக போயிடுறேன். அப்படி ஒன்றை செய்ய அனுமதிப்பானா? அப்படி நிஜமாக இருந்தால் கூட ரசூலுக்கு செய்ய விட மாட்டான். நிஜமாக சூனியத்தினால் என்னத்தையா செய்ய முடியும்னு இருந்தால் கூட எதை சில்லற பயல்களுக்கு செய்யலாமே தவிர அல்லாவுடைய நம்ம தூதராக ஒருத்தர் அனுப்பியிருக்கிறோம், அவரை இன்னொருவன் மந்திர சக்தி அருவாளால் வெட்டலாம், கத்தியால் வெட்டலாம், அது வேறு விஷயம். மந்திர சக்தியில் பிரட்டி விட்டான் என்று சொன்னால் அப்போ என்ன அதுக்கு பாதுகாப்புன்னு எல்லாம் அதை கவனிச்சிருக்க மாட்டானா? செய்ய விட்டுருப்பானா? அதனால் இது ஒருத்தர் அறிவிக்கிறார், அவ்வளோதான். ஒருத்தர் சொல்கிறார், ஒருவர் சொன்னதாக சில பேர் அறிவித்திருக்கிறார்கள். ஒருவர் ஆயிஷா நாயகி சொன்னதாக அவர்கள் சொன்னார்களா? அல்லது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி இந்த மாதிரி ரசூலை உடைய ஆக்கினா தான் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணுங்கிற கொள்கை உடையவர்கள் பரப்பி விட்ட ஒரு செய்தியா? அது பரப்புனது நிஜம் மாதிரி பரவி போயிடுச்சான் என்ற ஒரு சந்தேகம் எதனால் வருதுன்னு கேட்டால், இப்படி 6 மாத காலம் அப்படி செய்யப்பட்டு இருந்தால் என்ன தாக்கம் ஏற்படணுமோ அந்த தாக்கம் சமுதாயத்தில் ஏற்படவில்லை. கொந்தளிப்பு ஏற்படவில்லை, குழப்பம் ஏற்படவில்லை, யாரும் மதம் மாறி செல்லவில்லை, யார் இசுவாக ஆக்கவில்லை, இது கூடி கூடி பேசவில்லை. இயல்பாக அந்த 6 மாதம் உள்பட எல்லா நாட்களையும் பள்ளிக்கு வர்றாங்க, போகிறாங்க, தொழுகிறாங்க, படையை அனுப்புகிறாங்க, போருக்கு போகிறாங்க, பலவிதமான காரியங்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கையில் அப்படி ஏற்படவே இல்லைன்னு உலகமே சாட்சியாக நிற்கிது. அப்போ ஒரு அறிவிப்பில் வர்றதை வைத்து கொண்டு அப்படி ஆனார்கள்னால் என்ன இப்படி சரியாக வரும்? இது ரொம்ப டேஞ்சர். இது மனநோயாளி தான், நல்லா விளங்கிக்கிறணும். ஆனால் இந்த மனநோயாளின்னு சொல்வதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்? ஒத்துக்கிறானா? மனநோயாளின்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன செய்கிறான்? பலவிதமான பதில் எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி பண்ணுறான்? இந்த வசனத்தை பாருங்கள். 52வது அத்தியாயத்தில் 29வது வசனம். அதில் என்ன செய்கிறான்? ஃபதக்கிர் நபியே, நீ அறிவுரை சொல்வீராக. ஃபமா அந்த நீ பி நேமத்தி ரப்பிக்க,
உமது இறைவனின் அருளால் பி காஹினின், நீ வந்து ஜோசியக்காரன் கிடையாது. இந்த மாவுடைய அர்த்தம் இங்கே தான் கொடுக்கணும் சரியா. மாவுடைய ஹபரில் பே வரும். மா அந்த பி காஹினின், நீ வந்து ஜோசியக்காரன் கிடையாது. ஒலா மஜ்னூனின், நீ மஜ்னூன் கிடையாது, மனநோய்க்கு உள்ளானவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல்லாவை நோக்கி அல்லாஹ் என்ன செய்கிறான், சர்டிஃபிகேட் கொடுக்குறான். என்ன செய்கிறான், நீ வந்து ஜோசியக்காரனும் கிடையாது, நீ மஜ்னூன் இல்லை. மஜ்னூன்டா என்ன அர்த்தம்? இது வந்து இன்றைக்கி எந்த ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, எந்த வகையான துறையில் உள்ளவங்கள்ட்ட போய் கேட்டாலும் சரி, மனசு ஆய்வு செய்யக்கூடிய கேட்டாலும் சரி, இப்படியான ஒரு கேரக்டரில் ஒருத்தர் இருந்தார்னு சொன்னால் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? மனநோயாளி தான், மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியான ஒன்றாக இந்த ஹதீஸை வைத்து சித்தரிக்கிறீங்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான், நீ மஜ்னூன் இல்லைங்கிறான். அந்த நேமத்து ரப்பிக்கு காஹினின் உலா மஜ்னூன், நாங்கள் எங்கே மஜ்னூன்னு சொன்னோன்னு சொல்லுவாங்க பதில். இதுக்கு என்னடா அர்த்தம்? மஜ்னூங்கிற வார்த்தையை சொன்னால் தானே மஜ்னூன்னு. அப்போ உனக்கு இந்த மாதிரி சொன்னாவ நீ ஏற்றுக்கிறவியா? உன்னை ஒருத்தருக்கு இருக்குன்னு திட்டுறான், அது உனக்கு கோபம் வரும்ல. அதே மாதிரி இவர் வந்து 6 மாத காலமாக செய்யாதெல்லாம் செஞ்சேங்கிறாரு, செஞ்சதெல்லாம் செய்யலைங்கிறாருன்னு உன்னை பற்றி சொன்னால் நீ என்ன செய்வ? பொய்யா இருந்தா யாருக்கு இருக்கங்கிற அது கேட்பியா இல்லையா? அப்போ உனக்கு சொன்னால் எப்படிப்பா எடுத்துக்கிற? அல்லாஹ்வுடைய ரசூல் அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோக்கு அலட்சியப்படுத்தக்கூடியவங்க ஆகிட்டாங்களா? அதே மாதிரி வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் 68வது சூறாவில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நூன் ஒல் கலமி, பேனாவின் மீது சத்தியமாக, ஒமா எஸ்துரூன், அவர்கள் எழுதுவார்களே அதன் மீது சத்தியமாக, மா அந்த பினேமத்தி ரப்பிக்கு பி மஜ்னூன், உமது இறைவனுடைய பேரருளால் நீ மஜ்னூன் இல்லை, நீ ஒரு மனநோயாளி இல்லை அப்படின்னு என்ன செய்கிறான்ல சொல்லி காட்டுறான். அப்போ ரசூலுல்லாவுக்கு மனநோய் வரக்கூடாது. தூதருக்கு வந்து மற்ற நோய்கள்லாம் வரலாம், மனநோய் வரவே கூடாது. மனநோய் வந்துருச்சு என்ன அர்த்தம்? அவர் ஒன்றடக்கம் ஒன்று உளர்றாருன்னா என்ன அர்த்தம்? தூதுத்துவமே கேள்விக்குறியாயிடுச்சு. அல்லாஹ் அதை செக்யூர் பண்ணுறான். அவங்கள எப்படி செய்கிறான்? மா அந்த பி நேமத்தி ரப்பிக்க மா அந்த பி நேமத்தி ரப்பிக்கு மஜ்னூன், நீ அல்லாஹ்வுடைய அருளால் நீ வந்து மஜ்னூன் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி 7வது சூறாவில் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யத்தஃபக்கரு, இவர்கள் சிந்திக்க வேண்டாமா, மா பி சாஹிபிஹிம், இவங்களுடைய சாஹிப் தோழருக்கு, தோழர்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறான், இவங்களுடைய தோழருக்கு இல்லை, மின் ஜின்னத்தின், எந்த ஒரு ஜின்னத்தும் இல்லை. ஜின்னத்துனா பைத்தியம், எந்த ஒரு ஜின்னத்தும் கிடையாது. ஜின்னான்னா பைத்தியத்துக்கு உள்ள சொல்லு. அப்போ மின் ஜின்னத்தின், எந்த ஒரு பைத்தியமும் இவருக்கு இல்லை என்று சிந்திக்க மாட்டார்களா? அல்லாஹ் கேட்குறான். அவலம் எத்தஃபக்கரு, சிந்திக்க சொல்கிறான். இவர் வந்து நல்லா கவனிச்சு பாரு, இந்த 6 மாதத்தையும் சேர்த்து நீ கவனிச்சு பாரு. இவருக்கு எந்த ஒரு மின் ஜின்னத்துங்கிறது வந்து மின் ஜின்னத்து, மின் போட்டு அந்த ஜின்னத்தில் போட்டோம்னு மின் சேர்த்தோம்னு சொன்னால் மிக மிக குறைந்த அளவுங்கிற அர்த்தம் கூடும். நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மா இந்தி ஷைஉன், என்னிடத்தில் ஒரு பொருள் இல்லைன்னு அர்த்தம். மா இந்தி மின் ஷைஇன், எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன ஒரு கடுகு கூட இல்லை, ஒரு சின்ன ஒரு பொருள் கூட குண்டூசி கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒன்றுமே இல்லாத மின்கிற வார்த்தை நஃபிக்கு பிறகு வரும் என்று சொன்னால் அதனுடைய சிறிதளவு கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதில் அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்? மா பி சாஹிபிஹிம், இவர்களுடைய சாஹிபு, இவர்களுடைய தோழருக்கு, ரசூலுல்லாவை தோழருங்கிறான். அந்த சமுதாயத்துக்கு இவங்க வந்து சீடர்கள் வைத்துக்கொண்டு அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கல, தோழமையாவோட அதனால் நம்ம சஹாபிங்கிறோம்ல, தோழமையாக தான் இருந்தாங்க. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மா பி சாஹிபிஹிம், இவங்களுடைய சாஹிபு தோழருக்கு ஏற்படவில்லை, மின் ஜின்னத்தின், சிறிதளவு மனநோயும் சிறிதளவு மனப்பிறழ்வும் சிறிதளவு பைத்தியமும் ஏற்படவில்லை என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா? அவலம் எத்தஃபக்கரு, சிந்திக்க மாட்டீங்களா? இன்ஹுவ இல்லா நதீருன், அவர் தெளிவாக எச்சரிப்பவர். நதீருன் முபீன், தெளிவாக எச்சரிக்கிறவர். தெளிவாக எச்சரிக்கிறவருக்கு 6 மாதம் என்றால் ஆகலாமா? நதீருன் மட்டும் சொல்லலாம்ல, நதீருன் முபீன், தெளிவுனா என்ன அர்த்தம்? செஞ்சதை செஞ்சேன்னு சொல்லணும், செய்யாத செய்யலைன்னு சொல்லணும், அதான் தெளிவு. அப்போ ரசூலுல்லாவுக்கு என்ன பட்டம் கொடுக்குறான்ல? இன்ஹுவ இல்லா நதீருன் முபீன், தெளிவாக எச்சரிப்பவரை தவிர கிடையாது, தெளிவாக எச்சரிக்கிற ஆளுங்கிறான். அப்போ நீ மெண்டலுங்கிற பைத்தியம்ங்கிற, கடுகளவு பைத்தியமும் கடுகளவு மனநோயும் இல்லை. இந்த ஹதீஸ் வந்து கடலளவு மனநோய் இருப்பதாக சொல்கிறது. 6 மாத காலத்திற்கு இருக்கிற மனநோய் வந்து பெரிய அளவிலான மனநோய் இருப்பதாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ குர்ஆனோடு நேரடியாக மோதுதா இல்லையா? குர்ஆன் எதை இல்லைங்கிறது இருக்குன்னு சொல்லுதே. அப்போ எந்த மின் ஜின்னத்தின் போட்டு எல்லாம் வந்து மின் போட்டு சொல்கிறானே, எந்த ஒரு ஜின்னத்தும் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது.
அதை விட என்ன செய்கிறாங்கன்றா ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஒரு சேலஞ்சு விட சொல்கிறான் எல்லாம், ஒரு சவால். என்ன சவாலை விட சொல்கிறான்? குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா ஆயுதுக்கும் பி வாஹிதா, நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்யணும்? பி வாஹித் அந்த குமுல் இல்லாஹி, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன்ப்பா. என்ன அறிவுரைன்னு கேட்டால், அந்த குமுல் இல்லாஹி, அல்லாவுக்காக நீங்கள் எழுந்து முன் வர வேண்டும். மசனா, ரெண்டு ரெண்டு பேராக வா, ஃபுராதா, ஒத்த ஒத்தையாக வா, வந்து சும்ம தத்தஃபக்கரு, பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டும். மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுடைய தோழராகிய எனக்கு எந்த ஒரு ஜின்னத்தும் இல்லை, எந்த ஒரு மனப்பிறழ்வும் இல்லை என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பைத்தியக்காரன்னு திட்டினாங்கல்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தனாவா, ரெண்டு ரெண்டு பேராவா, என்னை ஆய்வுக்கு உட்படுத்துங்கிறாங்க. என்னை வந்து பேசி பார்த்து கேள்வி கேட்டு எத்தனை வகையான சோதனை பண்ணுமோ அத்தனையும் பண்ணிப்பாரு, எனக்கு ஜின்னத்து இல்லைன்னு விளங்கிக்கிடுவாய், சிந்திச்சு பாருங்கிறான். சும்மா எத்தஃபக்கரு, சும்மா தத்தஃபக்கரு, பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டும். மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுடைய தோழனாகிய எனக்கு, உங்கள் தோழருக்குன்னு வருது, ரசூலுல்லாஹ் தன்னை தான் குறிக்கிற மாதிரி வாசனை அது. மாபி சாஹிபிக்கும், உங்கள் தோழராகிய எனக்கு இல்லை, மின் ஜின்னத்தின், சிறிதளவு மனப்பிறழ்வும் இல்லை, சிறிதளவு மனநோயும் இல்லை என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் உங்களுக்கு நான் அறிவுரையாக சொல்கிறேன். என்னைய எல்லா வகையிலையும் சோதிச்சுப்பார். எனக்கு இந்த பைத்தியத்துடைய ஒரு கடுகளவு விஷயமாக என்கிட்ட இருக்கான்னு பார். ஒரு மனநோயாளிக்கு இருக்கும்ல, அதில் எந்த ஒரு விஷயமாச்சும் என்கிட்ட இருக்குதா? மின் சின்னத்தின் வருதில்ல, சிறிதளவு மனப்பிறழ்வாவது எனக்கு இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பாடுறா. அப்போ தன்னை வந்து அந்த பைத்தியம் இருப்பதாக சொன்னார்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லப்படுதுன்னு கேட்டால், என்னை சோதிச்சு பாரு. ஒருத்தனுக்கு மனநோயின்னு சொல்வதாக இருந்தால் உருவத்தை வச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோதித்து பார்க்கணும், பேசி பார்க்கணும், அவனை பேச விட்டு பார்க்கணும், கேள்வி கேட்டு பார்க்கணும், பதில் சொல்ல வச்சு பார்க்கணும். அப்படி பேசினா தான் என்ன செய்யும், அதனுடைய விஷயங்கள் விளங்கும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா தத்தஃபக்கரு, நீங்கள் சிந்திக்க வேண்டும். மாபி சாஹிபிக்கு மின் ஜின்னா, உங்களுக்கு உங்களுடைய தோழருக்கு எந்த ஒரு ஜின்னத்தும் இல்லை என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று. அதுவும் எப்படி சிந்திக்க சொல்கிறாங்க? கூட்டமாக 1000 பேர் வந்து சோதிச்சா ஒழுங்காக கண்டுபிடிக்க இயலாது. ரெண்டு ரெண்டாவா, ஒத்தையவா. மசனா ஃபுராதா, மசனாண்ட இரண்டு இரண்டாக, ஃபுராதாண்டு தான் ஒத்தையாக, ஃபர்துனா ஒன்று, முஃப்ரதுங்கிறோம்ல அதில் உள்ளது. அப்போ மசனா ஃபுராதா, ரெண்டு ரெண்டாவா, ஒத்தையாவா, 2 பேர் வா, என்னை சோதிச்சுப்பார். அல்ல ஒருத்தன் வா. ஏன்னா 1000 பேர் கூட்டமாக சோதிச்சோம்னு சொன்னால் ஒருத்தன் கரெக்டாக போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்ருவான். என்னை எப்படி பார்க்காதரா, 50 பேர் வா, 50 பேர் என்ன மாதிரி நீ வரணும், ரெண்டு ரெண்டாவா, ஒத்தையாக வந்து என்னை சோதித்து பார்த்து எனக்கு ஜின்னத்து இல்லைன்னு முடிவு செய், அதை பற்றி நீ சிந்திச்சு பார்த்து அதை பற்றி முடிவுக்கு வா என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்போ என்ன அர்த்தமாகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடுகில் லட்சத்தில் ஒரு அளவு கூட மனப்பிறழ்வு ஏற்படவில்லை, ஏற்படாமல் நல்லா அவங்கள பாதுகாத்தான் அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து மனப்பிறழ்வு ஏற்பட்டது என்று சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஹதீஸில் வந்தாலும் கூட, ஹதீஸ் வந்திருக்கு, இப்போ குர்ஆனில் வந்து என்ன சொல்வது? அப்போ கேட்டால் ஒரே பதில் தான், பைத்தியம்னு அதில் இருக்காமாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணால் பேசி பாருங்கள், பைத்தியம்னு எங்கே இருக்குது அப்படிம்பாங்க. அட இதுக்கு என்னடா அர்த்தம்? இதுக்கு இதை விட வேறு என்ன? இந்த மாதிரி செயலுக்கு என்ன பேர்? அதை வந்து ஒரு கண்ணியம் குறித்து ரசூலுல்லாஹ்க்கு அப்படி நெசமாக ஏற்பட்டால் கூட அப்படி சொல்ல மாட்டோம்ல. இப்போ நம்ம தகப்பனாக இருக்கோம், நம்ம இப்போ ஏதோ மெண்டல் ஆகிட்டார்னு வைங்க, நம்ம எங்கள் தகப்பனார் மெண்டல் ஆகிட்டார்னு பைத்தியம்னு சொல்லுவீங்களா? போய் சொல்ல மாட்டீங்க. இந்த வாப்பா கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்குது அப்படி தான் சொல்லுவோம். நம்மளை சேர்ந்தவர்களை பற்றி பேசும் பொழுது அடுத்தவன் தான் பைத்தியம்னுட்டு இருப்பான். நம்மளை சேர்ந்தவங்களுக்கு அப்படி வந்தால் என்ன வார்த்தையை போடுவோம்? எங்கள் வாப்பா மெண்டல் ஆகிட்டார், கிறுக்கன் ஆகிட்டார்னு சொல்ல மாட்டோம். இல்லை வாப்பா கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்காங்க, என் பையன் கொஞ்சம் மனக்குழப்பமாக இருக்காது அப்படி தான் சொல்லுவோம். நம்மளை சேர்ந்தவர்களுக்கு அதை பயன்படுத்த மாட்டோம். அதனால் ஆயிஷா நாயகி பேரில் சொன்னதுனால அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் அதான அர்த்தம். இதை தவிர வேறு என்ன அர்த்தம்? இதை முடிவாக ஃபைசல் பண்ணிடுறோம் எல்லாத்துக்கும். இது மெண்டலுங்கிற நீ சொல்கிறியா, வேறு மாதிரி சொல்கிறியா? இந்த ஹதீஸ் நிஜமாக இருந்தால் இது என்ன சொல்கிறது? ரசூலுல்லாஹ் ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டு, இந்த மனக்குழப்பம் செஞ்சேங்கிற மனக்குழப்பம் எத்தனை நாள்? 6 நாளைக்கு, 6 மாதத்துக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பார்க்கணும் இன்னொன்று. நீங்கள் பாருங்கள், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சூனியம் செய்யப்பட்டார் தானே சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் சொல்லுது. இந்த ஹதீஸ் சொல்லுகிறது, ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு, 6 மாதம் இருந்துச்சுன்னு சொல்லப்படுது இந்த ஹதீஸ்.
இதுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு வசனத்தில் ஒரு பதில் சொல்கிறான். இப்போ ரசூலுல்லாஹ் பற்றி பலவிதமான குற்றச்சாட்டுகளை அந்த அவங்க வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவர் ரசூலுங்கிறீங்க, இவர் சாப்பிட்றாரு, ரசூலுங்கிறீங்க குடிக்கிறார, மாலிகாதர் ரசூல் ஏ குளுத்த ஆம ஓ எம்ஷிஃபில் அஸ்வாக், இவர் என்ன கடை வீதியில் நடமாடுகிறாரு, சாப்பாடு சாப்பிட்றாரு, இவர் என்ன ரசூலு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் பதில்? ஆமாடா ரசூல்னா அப்படி தானே இருப்பார், ரசூல்னா சாப்பிட மாட்டார் யாராவது சொல்லியிருக்கோமா? அந்த குற்றச்சாட்டு எல்லாம் மறுக்கலை. சாப்பிடுகிறார், கடை வீதிக்கு போகிறார்னு ஆமாம் போகத்தான் செய்வார். இதுக்கு முன்னாடி உள்ள மாஜால்நாகும் ஜசதன் லா யகுலுன தாம், இதுக்கு முந்தி அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபிமார்களையும் சாப்பிடாத உடல் கொண்டவர்களாக நாம் ஆக்கவில்லை. ஹுமால் ஜால்நாகும் ஜசதன் லா யகுலுன தாம், உணவு உண்ணாத ஒரு உடமாக ஜடமாக எந்த நபியும் அனுப்புனதில்லை. அதனால் அவங்களும் சாப்பிட்டாங்க, இவரும் சாப்பிடத்தான் செய்வார். அதுக்கும் தூதுக்கு என்னடான்னு எல்லாம் கேட்குறான். அப்போ அவங்க அது சாப்பிட்றத குறை சொன்னாங்க, சாப்பிட்டதுனால ரசூல் இல்லைன்றாங்க, குடித்ததுனால ரசூல் இல்லைன்றாங்க, வியாபாரம் பண்ணதுனால ரசூல் இல்லைன்றாங்க. அதுக்கெல்லாம் எல்லாம் என்ன பதில் சொல்கிறான்? ஆமாடா அப்படி தானே இருப்பாங்க, எல்லா ரசூல் அப்படி தானே இருந்தாங்க, இதுக்கும் தூதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? தூதரை வந்து அல்லாவை மாதிரி தான் வரணுமா, மனுஷனானதுக்கு தூதராக்க முடியாதா அப்படின்னு அல்லாஹ் அதை மறுத்துட்டான். அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கலை, ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆமாம் சாப்பிட்டாரு, ஆமாம் சாப்பிட்டார், இப்போ என்ன சொல்கிறேன்? குடித்தார், ஆமாடா குடித்தார், இப்போ என்ன சொல்கிறேன்? வியாபாரம் பண்ணுறாரு, ஆமாம் வியாபாரம் பண்ணார், இப்போ என்ன சொல்கிறேன்? இப்படி தான் எல்லாம் பதில் கொடுத்தான். என்ன செய்யலை? யாரை பற்றி சாப்பிடுகிறா என்று சொல்கிறான்னு கேட்கல. ஆனால் சூனியம் செய்யப்பட்டாருங்கிற குற்றச்சாட்டுக்கு மட்டும் பதில் கொடுக்குறான்ல. ரசூலுல்லாஹ் பற்றின இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுக்குமே பதில் கொடுக்காம மறுக்காம ஆமாடா என்று ஒத்துக்கொண்ட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? நஹ்னு அஅலமு 17வது சூறாவில் 47 48வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நஹ்னு அஅலமு, நாம் அறிகிறோம், அல்லாஹ் சொல்கிறான், நாம் அறிகிறோம், பிமா யஸ்தமிஊன பிஹி, எதை அவர்கள் செவிமடுக்கிறார்களோ அதை நம்ம அறிகிறோம். இது யஸ்தமிஊன இலைக்க, உன்னிடத்தில் வந்து அவர் செவியிடுகிறார்கள்ல, அதை வந்து நம்ம அறிகிறோம். ஓ இதுகும் நஜ்வா, ரகசியமாக இருப்பார்களே அதையும் அறிகிறோம். உன்கிட்ட வந்து கள்ளத்தனமாக ஒட்டு கேட்குறாங்கல்ல, அதையும் நம்ம அறிகிறோம். நஜ்வாக ரகசியமாக அவங்க இருக்கிறாங்களே அப்போ பேசுகிறதே நம்ம அறிகிறோம் என்று சொல்லிவிட்டு, இது யக்குலு லாலிமூன, இந்த அநியாயக்காரர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்லும்போது, இன் தத்தபிஊன இல்லா ரஜுலும் மசஹூரா, நீங்கள் அந்த அநியாயக்காரங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க ரகசியமாக. அநியாயக்காரர்கள்னு சொல்வது காபிர்களையோ அல்லது முனாஃபிக்குகளையோ அல்லது யூதர்களையோ குறிக்கும். அது அந்த எல்லாரும் அநியாயக்காரன் தான். இது யக்குலு லாலிமூன, இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள. எப்படி சொல்கிறாங்க? இன் தத்தபியூன, நீங்கள் பின்பற்றுவது இல்லை, இல்லா ரஜுலன் மசஹூரா, செஹ்ர் செய்யப்பட்ட மனிதரை தவிர வேறு யாரையும் பின்பற்றுவது இல்லை. நீங்கள் இந்த முகமது ஃபாலோ பண்ணுறீங்களப்பா, நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு எவனோ செய்வனை வச்சுவிட்டான், மசஹூரா இருக்கிறாரு. அப்போ சூனியம் செய்யப்பட்டவரை தவிர வேறு யாரையும் பின்பற்றுவது இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. யார் சொல்கிற? அநியாயக்காரன் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் இதுக்கு மறுப்பு சொல்லலாமா? சூனியம் தான் செய்யப்பட்டு இருக்கார் அவர். அவங்க என்ன சொன்னாங்க? இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மசஹூரா, சூனியம் செய்யப்பட்ட மனிதரை தவிர நீங்கள் யாரையும் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரன் சொல்கிறான். இப்படி சொல்கிறோம் ஒரு அநியாயக்காரன் என்று சொல்லிவிட்டு, உன்லுர் நபியை கவனியுங்கள், கைஃபல் அரபுலக்கல் அம்சால், உனக்கு எப்படிப்பட்ட உதாரணங்களை சொல்கிறார்கள் என்று பாரு. ஃபல்லல்லு, வழிகட்டு விட்டார்கள். ஃபோலா எஸ்தத்தியுன சபீலா, நேர்வழி அடைய சக்தி வர மாட்டார்கள், நேர்வழிக்கு வரவே மாட்டாங்க இவங்க அப்படிங்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் வந்து சூனியம் செய்யப்பட்டவர்கள்னு சொன்னது அல்லாஹ்வுக்கு கோபம் வருது. எப்படி கோபம் வருது? உனக்கு போய் என்ன உதாரணம் சொல்கிறாங்க? உனக்கு பைத்தியம் பிடிக்குமா? உனக்கு சிகிர் செய்ய முடியுமா? உன்தூர் கவனிப்பீராக, கைஃபல் அரபுலக்கல் அம்சால், உனக்கு என்ன மாதிரி உதாரணத்தை சொல்கிறார்கள் என்று கவனி. ஃபல்லல்லு, உன்னை சூனியம் செய்யப்பட்டவர்னு சொன்ன காரணத்தினால் ஃபல்லல்லு, வழிகட்டு விட்டார்கள். ஃபலா எஸ்தத்தீபுன சபீலா, நேர்வழி அடைய மாட்டார்கள். நேர்வழிக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நேர்வழி வரவே மாட்டாங்கன்ட்டாப்பா. அப்போ எவனாச்சும் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதுன்னு சொல்வானையானால் அவன் லல்லு, வழிகட்டு விட்டான். ஃபலா எஸ்தத்தீபுன சபீலா, நேர்வழிக்கு வரவே மாட்டாம. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செஞ்சு நான் சொன்ன பிறகு அப்புறம் என்னடான்னு கேட்குறான்ல. அப்போ இதில் வந்து அந்த அந்த சூனியம் செய்யப்பட்டவருங்கிறது இந்த ஆயிஷா நாய் சொன்ன ஒரு சம்பவம் இருக்குன்னு நடந்துச்சு என்று சொன்னால் அல்லாஹ் எதுக்கு மறுக்கிறான்? அவன் கரெக்டு தானே சொல்லியிருக்கிறான்.
சரியான உதாரணத்தை தானே சொல்லியிருக்கிறான், பொய்யான உதாரணம் சொல்லலையே. அப்போ அவன் நடக்கிறத சொன்னால் வழிகட்டு போயிடுவான ஒருத்தன், உள்ளதை சொன்னால் வழிகடுவானாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செஞ்சுருக்குது, சூனியம் செய்யப்பட்டு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நீங்கள் நம்புறீங்க அந்த ஹதீஸ் பிரகாரம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் வந்து அதையே மறுக்கிறான்? ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே, நடந்தது தானே, அவன் சொன்னது பொய் இல்லை தானே அப்படின்னு எடுத்துக்கொண்டானே பொய்ங்கிறானா. அப்போ இது எக்குள்ள லாலிமுன லாலிமுங்கிற அநியாயக்கார பயிர் சொல்கிறாங்கிறான்ல. என்ன சொல்கிறாங்க, என் தத்தபியூன இல்லா ரஜுல மசஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரை தவிர யாரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று முஸ்லீம்களை நோக்கி சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். யாரை நோக்கி சொல்கிறாங்க, இந்த அநியாயக்காரங்க நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. இன் தத்தபியூன இல்லை, இதே மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரியே என்ன இந்த விவாதங்களில் கிறிஸ்தவர்கிட்ட விவாதம் பண்ணும்போது அந்த கிறிஸ்தவர்கள் இந்த வாதத்தை வைப்பாங்க, நீ யாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு சூனியம் செய்யப்பட்டவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. இதே மாதிரியே அப்போ என்ன செய்கிறோம், இப்போ சூனியம் செய்யப்படலைங்க பொய்ன்னு நம்ம மறுப்பு சொல்கிறோம். மற்றவங்க போனாங்கன்னா தளத்தில் ஆடினேன், அது வந்துங்க இது வந்துங்க அது சூனியன்னு உழப்புறாங்க இருந்துக்கிட்டு. அப்போ அந்த லாலிம்கள் சொன்னது அல்லாஹ் தெளிவாக காட்டுறான். இது எக்குள் லாலிமுன அநியாயக்காரங்க சொல்கிறாங்க, இந்த தத்தபியூன இல்லா ரஜுல மசஹூரா, சிகிறு செய்யப்பட்டவரை தவிர யாரையும் நீங்கள் பின்பற்றவில்லை. நாம் சிகிறு செய்யப்பட்டவர் பின்பற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு பதில் அல்லாஹ் என்ன கொடுக்குறான், உன்னூர் நபியை கவனி, கைஃபல் அரபு லக்க, அரபன்னா வந்து அடிக்கிறன்னு அர்த்தம் இல்லை, உதாரணங்களை எடுத்து அம்சால்னு வந்துட்டதுனால கைஃபல் அரபு லக்கல் அம்சால், உனக்கு எவ்வாறு உதாரணங்களை எடுத்து காட்டுகிறார்கள், அரபன்னா எடுத்து காட்டுறது, உதாரணங்களை எடுத்து காட்டுகிறார்கள். என்ன உதாரணம் காட்டுறான், மசூரு சூனியம் செய்யப்பட்டவர் மெண்டல்னு காட்டுறான். இப்படி சொல்லிவிட்டு கவனித்துப்பார், இப்போ லல்லு இவங்க வழி விட்டு போயிட்டாங்க, போடா எஸ்தத்தி உன சபீலா நேர்வழிக்கு வரமாட்டாங்கன்னா, இதை விட அந்த ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுக்கிறதுக்கு வேறு என்ன வேணும். ஒரு அறிவிப்பாளர் குர்ஆன்கிற ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லக்கூடிய பாதுகாத்து வச்ச வஹி. இந்த வஹியில் அல்லாஹ் வந்து ரசூலுக்கு சூனியம் முடியாதுன்னு சொல்கிறானா இல்லையா. ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னால் அது அநியாயக்காரன், அவன் வழிகட்டு விட்டான், திருப்பி நேர்வழிக்கு வரவே மாட்டான். இப்போ இன்னும் சொல்ல போனால் எப்படிப்பா அவனுக்கு மதிப்பு, ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டவன்னு சொன்ன பிறகு அவருடைய கோர்ட்டில் அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது. ஆமாம் பெரிய ரசூல், அவரே 6 மாதம் கடத்தி விட்டாங்க, இப்படின்னா எப்படி அந்த நேர்வழி வருவ நீ. அதனால தான் 50 பேர் ஃபார்மாலிட்டிக்கு ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். ஏன் ரசூலுல்லாஹ் சும்மா புகழ்ந்துக்கிறாங்க, இதை தவிர கடைசி என்னது, அவர் பிறரால் வீழ்த்தப்பட்டார்ல, மந்திரத்தால் வீழ்த்தப்பட்டார்லன்னு நினைக்கிறாங்க. இது குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு என்ன செய்வோம், அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.